தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ரகசிய வருகை என்ற தலைப்பின் கீழே வேதாகம துணையோடும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவோடும் இந்த சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதற்கு ஆதாரமாக யோவேல் 2:1, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. யோவேல் கிட்டத்தட்ட 3500 வருடங்களுக்கு இருந்து 4000 வருடங்களுக்குள்ளாக ஒரு தீர்க்க தரிசனம் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாள் ஒன்று வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது என்று அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த கர்த்தருடைய நாள் வருகைக்கு சீசர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். மத்தேயு 24:3-8 வரை. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இயேசு சொன்ன காரியங்கள், அடையாளங்கள் இப்பொழுது நாம் கண் முன்னே காண்கிறோம். இந்த அடையாளங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நில அதிர்வு, பூமி அதிர்ச்சி அங்காங்கே தினந்தோறும் நடக்கிறதை பார்க்கிறோம் பேப்பரிலே. கொள்ளை நோய் ஒரு பயங்கரமான கட்டத்திலே போய்கொண்டிருக்கிறதை காண்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், பூமி எங்கும் பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் போராட்டமாக வெடித்து பெரிய பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறதை காண்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பிக் கொண்டிருக்கிறதை காண்கிறோம். கொடிய பஞ்சம் வரப்போகிறதை பார்க்கிறோம். சூழ்நிலைகள், அடையாளங்களை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய நாள் சமீபமாக வந்துவிட்டதாக தெரிகிறது. இப்பொழுது சபை என்ன செய்ய வேண்டும்? யோவேல் 2:15-16. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சபை ஆயத்தப்பட வேண்டுமா? முதலாவது வரப்போகிறது ரகசிய வருகை. இது ஒரு ரகசியமான திட்டம். இந்த வருகை ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான திட்டமாக தெரிகிறது. ஏற்கனவே பூமியில் இப்படி ஒரு திட்டம் நடந்து அரங்கேறியுள்ளது. அது திருடனை போல வருமாம். 1 தெசலோனிக்கேயர் 5:2. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இது இந்த நாளிகையில் வரும் என்று நீங்களும் நானும் அறியாதிருக்கிறோம். ஆனால் இந்த பூமியிலே ஒரு திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அந்த திட்டம் ரகசிய வருகை.
மணவாளன் தன் மறைவையும் மனைவாட்டி தன் மறைவையும் விட்டு வெளியே வர ஆயத்தமாய் இருக்கிற காலகட்டமாய் இருக்கிறது. எதிரி நினையாத நேரத்திலே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான திட்டம் பூமியிலே வந்து அதை அடித்து நொறுக்கி அவருடைய ஆட்களை கொன்று செல்வது போல திட்டம் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இப்படி ஒரு திட்டம் இயேசு கிறிஸ்து தலைமையிலே செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆதார வசனம் எபேசியர் 4:8. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 68:18. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். உன்னதத்துக்கு ஏறினார் என்றால் பாதாளத்துக்கு அவர் இறங்கி இருக்கிறார். பாதாளத்துக்குள் இறங்கி சாத்தானின் சிங்காசனம் வரை சென்று ஒரு பெரிய டீமாக சென்று அவனை அடித்து நொறுக்கி அவனிடத்தில் உள்ள அத்தனையும் உரிந்து கொண்டு வெற்றி சிறந்திருக்கின்றார். ஆதியாகமம் 2 கொடுக்கப்பட்ட ஆண்டு கொள்கிற அதிகாரத்தை அவனிடத்தில் இருந்து பிடுங்கியுள்ளார். கொலேசியர் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் சொல்லப்படும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உரிந்து கொண்டு அவனுடைய அரசாங்கத்தையும் அவனுடைய அதிகாரத்தையும். எபிரேயர் 2:15 சொல்லப்பட்டிருக்கு, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால ஜெயம் எடுத்துட்டார். அவனிடத்தில் இந்த மரணத்துக்கு அதிகாரத்தை பிடிக்கியுள்ளார். வெளிப்படுத்தல் 1:18 இதோ மரித்தேன், சதா காலமும் உயிரோட இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவனிடத்தில் இந்த திறவுகோலை பிடுங்கியுள்ளார். அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதம் 68:18 சொல்ல போல அவர் பாதாளத்தில் இறங்கி அப்பொழுது பாதாளத்திலே பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை அப்படியே கூட்டிக் கொண்டு பரதேசிக்கு கொண்டு சென்றுள்ளார். இதே போலத்தான் திருடனை போல ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று நடக்க போகிறது பூமியிலே. ரகசிய வருகை. இயேசு கிறிஸ்து தலைமையிலே பல தேவ தூதர்கள், பல லட்சக்கணக்கான தேவ தூதர்கள் பூமியிலே இறங்கி ரகசியமாக ஆயத்தமான அவருடைய மனவாட்டிகளை அழைத்து கொண்டு செல்ல போகிறார். இது ஒரு ரகசிய திட்டம். இந்த திட்டம் மத்தேயு 25 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆயத்தமானவர்கள், ஆயத்தமில்லாதவர்கள். மணவாளன் வரப்போகிறாராம். 10 கன்னிகள் எதிர்கொண்டு போகிறார்கள். அதிலே 5 பேர் ஆயத்தமாய் இருந்தார்கள், 5 பேரிடம் ஆயத்தமில்லை. ஏனென்றால் அவர்களிடம் போதிய எண்ணெய் இல்லையா. எண்ணெய் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை குறிக்கிறது. அவர்கள் ஆயத்தப்பட்டு வருவதற்கு முன்பாக மணவாளன் அந்த ஆயத்தமாய் இருந்த 5 பேரையும் அழைத்து கொண்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது நாம் காண்கிற சூழ்நிலை 50% காணப்படுகிறது. 50-50 சான்ஸாக காணப்படுகிறது. வயல்வெளியிலே 2 பேர் வேலை பார்க்கிறார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். மாவரைக்கும் இயந்திரத்திலே 2 பேர்கள் வேலை பார்க்கிறார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். மேல் மாடி அறையிலே தங்கியிருந்த 2 பேரிலே ஒருவர் எடுத்துக் கொள்ளப்பட போகிறார், ஒருவர் கைவிடப்படுகிறார். மணவாட்டி 10 பேர் எதிர்கொண்டு போனார்கள். 5 பேர் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள், 5 பேர் கைவிடப்பட்டார்கள். இந்த ரகசிய திட்டத்திலே ஆயத்தமாய் இருந்த அவருடைய பரிசுத்தவான்கள்
எடுத்துக் கொள்ளப்பட போகிறார்கள். சபையார், விசுவாசிகள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் எடுத்துக் கொள்ளப்பட போகிறார்களா? இல்ல. எல்லா சபையாரும் எடுத்துக் கொள்ளப்பட போகிறார்களா? இல்ல. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மாத்திரம் எடுத்துக் கொள்ளப்பட போகிறார்கள். இந்த சம்பவம் நடந்த பிறகு பூமியிலே பெரிய குழப்பம் ஒன்று வரப்போகிறது. அந்த குழப்பத்தின் மத்தியிலே ஒரு ராஜா அரசாட்சி நடக்கிற மாதிரி ஒரு தலைவனின் கீழே அத்தனை பூமி கண்ட்ரோலின் கீழே வரப்போகிறது. அதற்குள்ள ஆயத்த சம்பவங்கள் இப்பொழுது பூமியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாடு அத்தனை நாடை பிடிக்க போராடி கொண்டிருக்கின்றது. ஒரு ஆயத்த நிலை. இதை பார்ப்போமானால் கைவிடப்பட்டவர்கள் நிலைமை மிகவும் பரிதாபமாயிருக்கும். பூமியிலே மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலை. கைவிடப்பட்டவர்கள் இரண்டாம் வருகையான பகிரங்க வருகைக்கு ஆயத்தப்பட போகிறவர்கள் அவர்கள் நிலைமை மிகவும் பரிதாபமான நிலைமை. அவர்கள் அந்தி கிறிஸ்து வந்து விடுவான். அதற்கு அடுத்தாக்குல அவனோடு போராட வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் இரத்த சாட்சியாக மரிக்க போகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட போகிறதாக தெரிகிறது. வேதாகமம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த ரகசிய வருகையிலே பரிசுத்தவான்கள் எடுத்து கொண்டு விடப்படக்கூடாது என்பதற்காக சத்துருவானவன் போராடி கொண்டிருக்கின்றான். தனக்கு கிடைக்காத அந்த இடம் யாருக்கும் கிடைக்க கூடாது என்று போராடுகிறான். மோசேயோட சரீரத்தை கூட அவன் எடுத்துக்கொள்ள விடாதபடிக்கு அவன் போராடுகிறான் தேவனிடத்தில். வெளிப்படுத்தல் 3:11 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன்னுடைய பரிசுத்தத்தை எடுப்பதற்காக ஒரு பெரிய பிசாசின் சேனைகள் உன்னோடு போராட போகிறது, போராடி கொண்டிருக்கிறது. உன்னை பாவம் செய்து விழவைக்க ஒரு பிசாசின் சேனை உன்னோடு போராடி கொண்டிருக்கின்றது. வெளிப்படுத்தல் 2:20 ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். தேவ ஜனங்கள், விசுவாசிகள், அபிஷேகம் பெற்ற அத்தனை பேரும் தேவனுக்கு ஊழியக்காரர்கள். நீங்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிர கிரியைகளிலே ஈடுபடவும் ஒரு பிசாசின் சேனைகள் உங்களோடு போராடி கொண்டிருக்கின்றது. உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். யோவான் இவனமா எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 3:11 உங்களுக்குள்ள கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு பற்றி கொண்டிருங்கள். இந்த ஆவிகளின் சேனைகள், பொல்லாத ஆவிகளின் சேனைகள். சிம்சோன் உதாரணத்துக்கு அவர் ஒரு நியாயாதிபதியாக தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கழுத தாட வைத்து 1000 பேரை கொன்றவர். அவருடைய இறுதி நாட்களிலே அரண்மனையை பிடுங்கிக் கொண்டு அதன் உத்திரங்களை தூண்களை பிடுங்கிக் கொண்டு அநேகரை பழிவாங்கியவர். அவ்வேற்பட்ட அபிஷேகம், பலம் கொண்ட அபிஷேகத்தை தேவன் அவர் மேலே ஊட்டியிருந்தார். அந்த அபிஷேகத்தை கொண்டு அவர் நியாயாதிபதியாக கிட்டத்தட்ட 35 வருடங்கள் அவர்கள் இஸ்ரவேலிலே அவர் ஆட்சி செய்தார். அவர் தெளினாளின் மடியிலே விழுந்து பாவத்தினாலே தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனார். பாவத்திலே விழுந்து. தாவீது அவர் ஆடு மேய்த்த சிறுவ
யூதனாய் இருந்து அவரை அரசனாக கொண்டு சென்று பதவியை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை, அவரை அபிஷேகம் பண்ண அபிஷேகத்தை பச்சேபாலின் பாவத்திலே விழுந்து தன்னுடைய அபிஷேகத்தை இழந்தார். அவர் தேவ சமூகத்திலே முறையிட்டு அழுகிறார், என்னை விட்டு அந்த பங்கை எடுத்துக் கொள்ளாதீரோ, அந்த அபிஷேகத்தை கெஞ்சுகிறார். யூதாஸ்காரியத் பணத்தின் மேல் ஆசைப்பட்ட அபிஷேகத்தை இழந்து போனார். பணத்தின் மேலே ஆசைப்பட்டு பிசாசு இவ்வனமாய் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவனுடைய விட்டு உன்னை பின்வாங்க செய்ய, மறுதலிக்க, உன் விசுவாசத்தை இழக்க செய்ய, உன்னை சோர போக, உன்னை வேசித்தன பாவத்திலே விளைவைக்க, விக்கிர கிரியைகளை விளைவைக்க ஒரு ஆவி கூட்டம் உன்னோடு போராடி கொண்டிருக்கின்றது. உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு. வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். பாவத்திலே நடவாதபடிக்கே விழித்திரு. உலக பிரகாரமான விழிப்பு அல்ல, ஆவிக்குரிய விழிப்பு. உன் பரிசுத்தத்தை குறித்து விழித்திரு. உன்னை பாவத்திலே விழவைக்க ஒரு ஆவிக்குரிய சேனை உன்னோடு போராடுகிறது. ஆவிக்குரிய விழிப்பு, விழித்திரு. உன்னுடைய வஸ்திரத்தை காத்துக்கொள், உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள். வெளிப்படுத்தல் 16:15 யோவான் இவ்வண்ணமாய் எழுதுகிறார். மணவாட்டி, எடுத்துக்கொள்ளப்பட போகிற மணவாட்டி பரிசுத்தவான்கள் எப்படி இருக்க வேண்டும்? 1 தெசலோனிக்கேயர் 4:5. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. நீங்கள் எப்படி உங்கள் சரீர பாண்டம் இருக்க வேண்டுமா? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் நியமிக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்கொள்ளப்பட போகிற பரிசுத்தவான்களுக்கு, சபை விசுவாசிகளுக்கு ரகசிய வருகையில உங்களுக்கு முன்குறிக்கப்பட்டது. உங்கள் சரீரமான பாண்டம் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமா? இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமா ஆக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உன் ஆவியிலே பரிசுத்தம், உன் ஆத்துமாவிலே பரிசுத்தம், உன் சரீரத்திலே பரிசுத்தம் குற்றமற்றதாக இருந்தாயானால் நீ எடுத்துக் கொள்ளப்பட போகிறாய். இல்லை என்றால் கைவிடப்பட போகிறாய். இப்பொழுது ஆயத்தமாகுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். ஒவ்வொருவரும் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் விசுவாசிகள், சபையார் ஆயத்தமாகுங்கள். யோவேல் 2:15-16. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ரகசிய வருகை சமீபமாய் இருக்கிறது. எந்த நாளிகையில் வரலாம் என்று தெரியவில்லை. ஆனால் திருடனை போல வரப்போகிறது. உண்மையான சம்பவம் நடைபெறப் போகிறது. இதற்கு சபை ஆயத்தப்படுத்த வேண்டுமாம். சபையில் அத்தனை பேர் பரிசுத்த நாளை நியமியுங்கள். எல்லோரும் ஆயத்தப்படுங்கள், பரிசுத்தமாய் இருங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். இது உலக பிரகாரமான ஆயத்தம் அல்ல, உலக பிரகாரமான பரிசுத்தம் அல்ல. வெண்வஸ்திரம் தரித்து நீ நீட்டாக இருக்கிற அந்த ஆயத்தம் அல்ல. எபேசியர் 4:22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி
மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷன் இன்னர்மன் அவனை கலைந்து போட்டு புதிய மனிதனாக நீங்கள் மாற வேண்டும். வெளிப்படுத்தல் 19:7 நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவியான சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறவர்கள் ஆயத்தமாயிருங்கள். முதலில் நீங்கள் ஆயத்தப்படுங்கள். வெளிப்படுத்தல் 19:8 சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. வெளிப்படுத்தல் 19:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுக்கு அணிந்திருந்த ஆடை அவள் செய்த நீதி, பரிசுத்தவான்கள் செய்த நீதி. நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். எபேசியர் 5:27 கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய திட்டமே உங்களை பரிசுத்த கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகையாக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி தாம் இருக்கும் இடத்தில் கொண்டு செல்வதற்காகவே அவருடைய திட்டமாய் இருக்கிறது. நீங்கள் ஆயத்தமானவர்கள். ஒவ்வொருவரும் பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். யோவேல் 2:17 கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே என்பார்களாக. ஆசாரியர் என்ன செய்ய வேண்டுமா? திறப்பிலே நிற்க வேண்டும். பலிபீடத்திலே நின்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும். 1 தெசலோனிக்கர் 5:11 ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அதாவது இந்த வசனத்தில் பின்னால் சொல்லப்பட்டுள்ளது ஆயத்தமானவர்கள். ஒவ்வொருவரும் பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட போகிறார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்ளும்படியாக, ரகசிய வருகையில பங்கு கொள்ளும்படியாக அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய கடமை உங்கள் மேலே விழுகிறது. ஒவ்வொருவரையும் நீங்கள் தேற்ற வேண்டுமா? பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய வேண்டுமா? ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க வேண்டுமா? சமாதானமா இருக்க வேண்டுமா? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டுமா? திடனற்றவர்களை நீங்கள் தேற்ற வேண்டுமா? எல்லோரிடத்தில் நீடிய சாந்தமா இருக்க வேண்டுமா? தீமைக்கு தீமை செய்யாதிருக்க கடவர்கள். நன்மை செய்யுங்கள், சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்கள். இது எல்லாமே ஆயத்தம் மாணவர்கள் பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இந்த கொடிய சம்பவத்தில் அவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு சபையில வந்த ஜனங்களுக்காகவும் நீங்கள் திறப்பிலே நிற்க வேண்டிய கட்டாயத்திலே நிற்கிறீர்கள். அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களும் உள்ளே வர நீங்கள் செயல்பட வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறீர்கள். வெளிப்படுத்தல் 3:18 நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு
நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். சபையை விட்டு பின்மாறி போனவர்கள், விழுந்து போனவர்கள், இதுக்கு முன்றி சபையிலே வந்தவர்கள், அவர்களையும் தேடி அழைத்து கொண்டு வாருங்கள். அவர்களுக்கும் வெண்வஸ்திரத்தை கேட்டு வாங்கி, தேவ சமூகத்திலே கேட்டு வாங்கி உடுத்துங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். பிறரையும் ஒருவர் கைவிடப்படக்கூடாது. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லோரும் ஆயத்தப்படுவோம். ஆனால் தேவன் யாரை யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய திட்டமாய் இருக்கிறதோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் ஆயத்தமானவர்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் பகிரங்க வருகைக்கு அவர்கள் தங்களை உட்படுத்திக் கொள்வார்கள். இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. எபிரேயர் 11:5 ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் இருந்தாராம், எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவனுக்கு பிரியமாய் இருந்து தேவ சித்தத்தை செய்கிறவர்கள், பரிசுத்தமானவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். பரிசுத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுக போகிறார்கள். இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. ஜபம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவே, தகப்பனே, இந்த ரகசிய வருகை தகப்பனே, இது உண்மை, இது நடைபெறப் போகிறது, அதுவும் சமீபமாய் இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டவர்கள் பிறருக்கு தானும் ஆயத்தப்படுத்தி பிறரையும் ஆயத்தப்படுத்த செயல்படுங்கள். எல்லோரும் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நீங்கள் பொற்கால அடிப்படையில் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை புரிவாராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.